சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதாசிவம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆனி 3 ஜூன் 17 சனிக்கிழமை. கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 2:40 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாம யோகம், பாலவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் அங்காரகன் புதன், சிம்மராசியில் ராகு, கன்னியாராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் சந்திரன் கேது. கும்பராசியில் இருக்கும் சந்திரன் காலை 8:41 மீனராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்று அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. கிருஷ்ணபக்ஷத்தில் அஷ்டமி வரும்போது பைரவருக்கு விரதம் இருக்கிறது, அபிஷேகம் செய்கிறது விசேஷம். மாதந்தோறும் 2 அஷ்டமி வருது. எல்லா திதிகளுமே ஒரு மாதத்துக்கு 2 முறை வரும். ஒன்று சுக்லபக்ஷம் வளர்பிறை, அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை வரக்கூடியது, பிரதமையிலிருந்து சதுர்த்தசி வரை. அதன் பிறகு பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை, பிரதமையிலிருந்து சதுர்த்தசி வரை. அப்படியாக 2 அஷ்டமி வர்றது. அதில் தேய்பிறை அஷ்டமி, இந்த கிருஷ்ணபக்ஷம் முக்கியமான ரொம்ப அதிகமான விசேஷம் இருக்கக்கூடிய அஷ்டமி. அதே போன்று மாதந்தோறும் வரக்கூடிய 2 அஷ்டமியிலுமே, வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி இரண்டிலையுமே பைரவருக்கு விசேஷமாக அபிஷேகம் நடக்கிறது. இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது. இன்று பிற்பகல் 2:40 வரைக்கும் குருவுடைய நட்சத்திரம் இருக்கு. அதன் பிறகு சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. சனியுடைய நட்சத்திரம் இருக்கு, சனிக்கிழமையாக இருக்கு. இன்றைக்கு அஷ்டமி. அதனால இன்றைய நாளில் நம்ம விரதம் இருந்து சிவாலயம் சென்று பைரவரை வழிபடும் போது, அவருக்கு திருமஞ்சனம் அபிஷேகங்கள் செய்யும் பொழுது, அர்ச்சனை செய்து கொள்ளும் பொழுது கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். பைரவர் அப்படியே அவதாரம் எடுத்து வந்தார். அதனால நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ஆரோக்கியத்தை நினைத்து பயம் இருக்கக்கூடியவங்க, ஆயுளை நினைத்து பயம் இருக்கக்கூடியவங்க, கடனை நினைத்து, சத்ரு எதிரியை நினைத்து இவர்கள் எல்லாம் பைரவரை வேண்டிக் கொள்ளும் போது அந்த பயம் நீங்கும். அப்படியாக இன்றைய நாளில் பைரவருக்கு விரதம் இருப்போம். எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகும். அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்வு கிடைக்கும். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் அங்காரகன் புதன், சிம்மராசியில் ராகு, கன்னியாராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் சந்திரன் கேது. கும்பராசியில் இருக்கும் சந்திரன் காலை 8:41 மீன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காலை 8:41 12ஆம் இடம் மீன ராசிக்கு பிரவேசம் ஆயிடுறார். ஏறக்குறைய இன்னும் 2 மணி நேரம் சந்திரன் கும்பராசியில் இருக்காரு. அதன் பிறகு மீனராசிக்கு நகர்ந்துடுறாரு. நாள் முழுக்க மீனராசியில் இருந்து தான் பலனை கொடுக்க போறார். அதனால ராசிக்கு 12ல் சந்திரன் இருக்காரு. பிற்பகல் 2:40 வரைக்கும் குரு சாரத்தை பெற்றிருக்கார். அதன் பிறகு சனியுடைய சாரம் கிடைக்கிறது. அதனால 12ல் சந்திரன் இருக்கும்போது முடிந்த அளவிற்கு நற்காரியங்களை முன்னின்று நடத்தலாம், நற்காரியங்களுக்கு உதவலாம், தர்மங்களை தானங்களை செய்யலாம். முடிந்த அளவிற்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து கொள்ளலாம். எவ்வளவு பணிகள் இருந்தாலும் சோம்பலாக இல்லாமல் பிறகு செய்து கொள்ளலாம் என்று இல்லாமல் அவ்வப்போது அந்தந்த பணிகளை முடித்து விடலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது இந்த நாள் பயனுள்ள, மன நிறைவு, திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக, தேவையற்ற செலவு இல்லாத நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, 11ஆம் இடத்திற்கு சந்திரன் காலை நேரத்திலே வந்துடுறாரு. 11ல் குரு சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கார். நல்ல வகையில் பண வரவு உங்களுக்கு இருக்கும். மூத்தவர்களுடைய துணை ஆதரவு உங்கள் பக்கம் இன்றைக்கு இருக்கும். நல்ல நண்பர்கள் கூட சிலருக்கு கிடைப்பாங்க. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறும். சந்திரன் முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்காரு. சில முக்கியமான பணிகளை செய்யணும். அதை இன்றைக்கு செய்யலாமா, நாளைக்கு செய்யலாமா, எப்போ செய்யலாம் சிந்தனை இருந்தால் இன்றைக்கு தாராளமாக செய்யலாம். அதாவது முயற்சி, நம்ம செய்யக்கூடிய பணிகள் அது நல்லபடியாக நடக்கணும், நம்ம நல்ல பெயர் எடுக்கணும், நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லும்போது நமக்கு இந்த கோச்சார நிலை, சந்திரனுடைய அமைப்பு சாதகமாக இருக்கணும். சந்திரன் அமைப்பு சாதகமாக இருந்தால் தான் மனது செய்யக்கூடிய பணியில் தீவிரமான ஈடுபாடு கொண்டிருக்கும், முழுமையான ஈடுபாடு வரும். அதன் பிறகு நட்சத்திர சாரம் மற்ற கிரகநிலைகளும் சாதகமாக இருக்கும்போது பிறருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். அப்படியாக இன்றைய நாளில் முக்கியமான பணிகளை செய்யலாம், அதை செய்து முடிப்பீங்க. அதற்குண்டான பலனை அனுபவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, காலை நேரத்தில் சந்திரன் 8:41 10ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 10ல் சந்திரன் இருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார்.
குருவும் சந்திரனும் சமசப்தமத்திலிருந்து பார்த்துக்கிறாங்க. குருவும் சந்திரனும் பார்த்து கொள்ளும்போது கஜகேசரி யோகம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி சந்திரனுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அந்த பார்வையை பெறுகிறாரு. உத்தியோக ரீதியாக பண வரவு வர வேண்டியிருந்தால் இன்றைக்கும் முயற்சிக்கலாம். அதே போன்று முக்கியமான கடமைகளை செய்வதற்கு பணமுடை இருக்கு, செய்யணுன்ற விருப்பம் இருக்கு. பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு போன்ற நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், அதற்கு பணமுடை இருந்தால் அது நிவர்த்தியாகும். இந்த கடமைகளை செய்து மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க, பிறரை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவீங்க. சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கேந்திரங்கள்ல இருக்கணும் அல்லது திரிகோணங்கள்ல இருக்கணும். அந்த அடிப்படையில் 9ல் சந்திரன் இருக்கிறது விசேஷம். சந்திர பலத்தை கொண்டு பார்க்கும்போது 9ல் சந்திரன் இருக்கிறது விசேஷம் இல்லை. எப்படி இருந்தாலும் சந்திரனுக்கு குரு பார்வை கிடைச்சிடுறது. மேலும் குருவுடைய சாரமும் இருக்கு. இன்றைக்கு பிற்பகல் 2:40 வரைக்கும். அதனால இந்நாள் நீங்க நினைத்த விஷயங்களை செய்து முடிப்பீங்க. கேட்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த அனுமதி, ஆதரவு கிடைக்கும். பெரியவர்களுடைய துணை உங்கள் பக்கம் இருக்கும். நீங்க நம்பகமானவர் அப்படின்னு சொல்லி பிறர் இப்போது உங்களை நம்புவாங்க. அதனால முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படும், அதை நிறைவேற்றுவீங்க. பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ல் சந்திரன் இருக்கார். காலை 8:41 8ல் சந்திரன் வராரு. அப்ப சந்திர அஷ்டமம் தொடங்குது. அப்படி தொடங்கினாலும் குரு சந்திரனை பார்க்கறதுனால பெரிய தோஷம் இல்லை. அடுத்ததாக குருவுடைய சாரம் பிற்பகல் 2:40 வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் சமாளிச்சிடலாம். அதன் பிறகு சனியுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அப்போ உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தயால குணம், இரக்க குணம் இருக்கணும். எந்த பணியை செய்தாலும் முழுமையான நம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இன்றைக்கு நீங்கள் வளர்த்து கொண்டால் இந்நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில குருவும் 7ல் சந்திரனும் இருக்கிறது நல்ல யோகம். ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். சூரியனோடு சேர்ந்திருக்கார். அங்காரகனோடு சேரும்போது அவ்வளவு விசேஷம் இல்லைன்னாலும் சூரியனோடு சேர்ந்திருக்கார். அதனால உங்களுக்கென்று ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும், வரவேண்டிய பலன் கிடைக்கும், கடமைகளை செய்து முடிப்பீங்க, கௌரவம் கூட உங்களுக்கு கிடைக்கும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 6ல் சந்திரன் இருக்கிறது விசேஷம். மேலும் ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்கறது விசேஷம். 6ல் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கறது கூடுதல் நன்மை. அதனால இப்போது தொழில் சம்பந்தமான முடக்கம் இருக்கக்கூடியவங்க, தொழிலில் நலிவு ஏற்பட்டவங்க அதை சரிப்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இப்போது அகலும். உங்கள் மீது பிறருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு உயரும். நீங்க தவறு செய்திருக்கீங்கன்னு பிறர் நினைச்சு சந்தேகப்பட்டிருந்தா கூட அதை அவர்கள் திருத்தி கொள்வாங்க. உங்களிடத்தில் அனைவருமே இப்போது நட்பாக மாறுவாங்க. உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், குழந்தைகள் அனைவர் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி, நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ல் சந்திரன் இருக்காரு. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது சாதாரணமா விசேஷம் கிடையாது. ஆனா 5ல் சந்திரன் இருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார். மேலும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார். திரிகோணஸ்தான அதிபதி மற்றொரு திரிகோணத்துல இருக்காருன்ற முறையில நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். புகழ் கிடைக்கும். புகழ் கிடைக்கணும்னு சொல்லும்போது சாதாரணமா தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒருவருக்கு புகழ் கிடைக்காது. பெரிய முயற்சி செய்யக்கூடியவருக்கு தான் புகழ் கிடைக்கும். ஜென்ம சனி இப்போது இருக்கு. அதனால அயராத உழைப்பு இருக்கும், நல்ல முயற்சி இருக்கும், விடாமுயற்சி, உறுதி, சங்கல்பம், கொள்கை, லட்சியம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயர், புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசி அதிபதி குருவுடைய வீட்டில் சந்திரன் இருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார். குருவுடைய சாரமும் பிற்பகல் 2:40 வரைக்கும் கிடைக்குது. நல்ல ஒழுக்கம் இப்போ உங்க இடத்துல இருக்கும். ஏதாவது குறைகள் உங்களிடத்துல இருந்தாலும் அதை இப்போது திருத்தி கொள்ள முடியும். ஏதாவது துர்பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கூட அதை கைவிட உங்களால் இப்போது முடியும். அனைவரிடத்துல நல்ல பெயரை எடுக்க முடியும். உங்கள் மீதே உங்களுக்கு நல்ல கௌரவம், தன்னம்பிக்கை உண்டாகும். அப்படி உண்டாகக்கூடிய அளவிற்கு நீங்க ஒழுக்கமானவரா, நற்பழக்கம் உள்ளவரா உங்களை மாற்றிக்கொள்ளணும். அதற்கு இந்த நாள் உதவி செய்யும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காலை நேரத்தில் 8:41 3ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 3ல் சந்திரன் இருக்காரு. ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார்.
11ல் ராசிநாதன் சனி இருக்கிறதுனால ஆதாயம் கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால முயற்சிகள் கைகூடும். தைரியம் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். பெரியவர்களுடைய துணையும் உங்களுக்கு கிடைக்கும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஃபுட் பாய்சன் ஆயிருக்கிறது அல்லது வீட்டில் சாப்பிட முடியல, வெளியில் உணவு ஒத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இப்போது சரியாகும். நல்ல சுகபோஜனம் கிடைக்கும். தனியாக இருக்கக்கூடியவர்கள் கூட குடும்பத்தோடு சேர முடியும். திருமண வயதில் இருந்து தனியாக இருக்கக்கூடியவர்கள் இப்போது நல்ல ஒரு வரன் கிடைத்து திருமணத்திற்கு உண்டான பேச்சை தொடங்குவீங்க. எப்படியாக இது உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் காலை 8:41 2ஆம் இடத்திற்கு நகர்றாரு. அப்படி தனஸ்தானத்திற்கு சந்திரன் வர்றது, தனகாரகன் குருவுடைய பார்வையை பெறுறது விசேஷம். சாரமும் கூட குருவுடைய சாரமும் ராசி அதிபதி சனியுடைய சாரமும் சந்திரனுக்கு கிடைக்குது. சற்று நிதானமாக இருந்தால் போதுமானது. விட்டு கொடுக்கக்கூடிய குணமும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் இன்றைய நாளில் போதுமானது. அனைவரையும் நீங்கள் அனுசரித்து செல்லணும். இதையெல்லாம் செய்ய முடியும்னு சொன்னால் இந்நாள் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமையும். மீனராசி அன்பர்களே, காலை 8:41 ராசிக்குள்ள சந்திரன் வர்றார். பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் ராசிக்குள்ள வர்றது, அப்படி வரும்போது குருச்சாரம் பார்வையை பெறுறது சிறப்பு. அதனால் இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள், மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அகலும். மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும். தன்னம்பிக்கையோடு காணப்படுவீங்க. தோற்ற பொலிவு கூட சிறப்பாக இருக்கும். நல்ல திட்டமிடுதல் இருக்கும். சரியான புரிந்து கொள்ளல் இருக்கும். நல்ல தெளிவு இருக்கும். நல்ல தெளிவு இருந்து அதன் மூலமாக காரியங்களை சிறப்பாக செய்து அனைவரிடத்திலும் நல்ல பெயரையும் பலனையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.